வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு நம்ம தாய் பிரபு பிரபல அரசியல் விமர்சகர், சினிமா உலகில் 40 ஆண்டு காலம் அனுபவம் உள்ளவர், பல விதமான கட்டுரைகள் கவிதைகள் எழுதியவர் தாய் பிரபு. எம்ஜிஆர் நடத்திய தாய் பத்திரிகையில் பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர். அவர் நம்மோட ஒரு சில விஷயங்களை கலந்துக்கிட்டு பேசுறதுக்காக வராது. நான் ஏன் இந்த விஷயத்தில் கலந்துக்கிட்டு பேசுகிறேன்னா, நானும் ஊர்லேருந்து மாடு மேய்ச்சிட்டு இங்கே வந்து ஒரு 40 வருஷமாக சினிமா பத்திரிகைன்னு உழந்துக்கிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இளையராஜா கையால் நான் வந்து கேடயமும் வாங்கியிருக்கேன். இப்படி பல விஷயங்கள் எங்கள் 2 பேருக்கும் சினிமாவோட சம்மந்தம் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். வணக்கம் பிரபு. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, இளையராஜாவுக்கு தமிழக அரசு பாராட்டு விழா நடத்துது. இசைஞானி இளையராஜா. இசைஞானிங்கிற பட்டமே வந்து கலைஞர் வந்து கொடுத்த ஒரு பட்டம். ஆமாம், அதாவது ஞான தேசிகன். இளையராஜாவுடைய சொந்த பேர் ஞான தேசிகன். 1943 பண்ணைபுரத்தில் பிறந்த ஒரு ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு உலக அளவில் பிரபலமாகி முதல்ல இந்தியாவில் சிம்பனி போட்ட இந்திய இசையமைப்பாளர் இவர். இப்படி பல சிறப்புகள் உண்டு. 1000க்கும் மேற்பட்ட அன்னக்கிளியில் ஆரம்பித்து 1000க்கும் மேற்பட்ட படங்கள் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் அப்படின்னு ஆல் லாங்குவேஜில் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவருடைய 1000க்கும் மேற்பட்ட படங்களில் வந்த பாடல்கள் இந்த பூமி இருக்கும் வரை, இந்த எல்லோரும் இருக்கும் வரை பாடல்கள் வாழும். அதாவது இளையராஜாவுடைய அந்த பண்ணைப்புறம் நீங்கள் சொன்னோன்னே அவர் பேர் ராசையாண்டு அந்த ஊரில் கொஞ்சம் சொல்லுவாங்க, ஞான தேசிகன். ஆமாம், அவர் இயற்பேர் வந்து ஞான தேசிகனாக இருந்தால் கூட, ஆனால் அவருடைய வீடு, நான் பண்ணைப்புறத்துக்கு அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன், இளையராஜாவுடைய வீட்டுக்கு. அது கோம்பையில்னு ஒரு ஊர்களுக்கு அடுத்தபடியாக அந்த கிராமம் வரும், பண்ணைப்புறம் கிராமம். அவங்க ஊருக்கு திரும்பும்போது ஒரு டூரிங் தேட்டர் இருந்துச்சு. நான் சொல்கிறது 80-82 காலகட்டங்களில் நேரடியாக இளையராஜாவை பார்க்கறதுக்கு முன்னாடி இளையராஜா அம்மாவை பார்க்குறதுக்காக நான் ஊருக்கு போனேன். அதை வந்து பூங்கலவையை தாழ்தரவாய் பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த நேரம் அந்த பாட்டு. அந்த நேரத்தில் இளையராஜா வீட்டுக்கே போய் யாராவது யார் இளையராஜா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, ஆனால் அங்கே போய் பார்த்தவொன்னே தான் அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்த தேட்டரில் இவர் இசையமைக்க வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் அப்போ வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அந்த பழைய பாடல்கள், எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டுகள்லாம் ஒழிச்சுக்கிட்டு இருந்ததில் தேட்டரில் எப்போவுமே அந்த வெளியில் ஸ்பீக்கரில் பாட்டு போடுவாங்க. இது முதல்ல இசையமைச்ச அந்த அன்னக்கிளி பாட்டு, நான் ஊரில் சின்ன பையன், எல்லா கல்யாண வீட்லேயும் ஸ்பீக்கரில் அந்த பாட்டு தான் ஒழிக்கும். அது மச்சான பார்த்தீங்களா, உன்னை தேடி மச்சான பார்த்தீங்களா, இந்த பாட்டு நான் வந்து மூளை முடுக்கெல்லாம் கேட்டு எனக்குள்ளே அந்த பாட்டு ஊறி போயிருந்தது. அது யார் பண்ணாங்க, யார் மியூசிக் பண்ணாலாம் எனக்கு அந்த வயசில் தெரியாது. இல்லை, அது எதுக்குன்னா அந்த மாதிரி இளையராஜா வந்தவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு 84 வயது வரை இசை அமைத்துக்கிட்டே இருக்கார், உயர்ந்திருக்கார். அதாவது அவர் வந்து உண்மையிலேயே வந்து இயற்கை வந்து அந்த ராகங்களோடையே உண்மையிலேயே ராகதேவன் இருக்கிற மாதிரி சொல்ல, இது மாதிரி பார்த்திபன் சொல்கிற மாதிரி இசை அலை இசை இளையராஜா மாதிரி இசைக்குன்னே அவர் வந்து கிடைத்தவர். இப்போ அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு வந்து, அதில் ஒரு பெரிய அதிசயம் பாருங்க, அந்த இசைஞானிங்கிற பட்டத்தை வந்து கலைஞர் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு இப்போ வந்து பாரதிய ஜனதா அரசு நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஜனாதிபதி வந்து இவர் நியமனமாக வந்து பார்லிமெண்ட் எம்பியாக இருக்கிறார், ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறாரு. அந்த எம்பியா இருக்கும்பொழுது என்ன இருந்தாலும் பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கும்போது குடியரசுத் தலைவர் இவரை வந்து நியமன எம்பியா நியமித்தாலும் கூட அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த ஆலோசனை, அங்கீகாரம், ஆதரவு இருந்தால்தான் இவர் எம்பியாக இருக்கார். இருப்பினும் இவர் பாரதிய ஜனதாவின் ஆதரவு பெற்றவர், ஆன்மீகவாதி, இப்படியெல்லாம் பல முகங்கள் இளையராஜாவுக்கு இருக்குது. இருந்தால் கூட தமிழக அரசு மு.க. ஸ்டாலின் முதல்வராக இருக்கும்போது இவருக்கு பாராட்டு விழா நடத்துறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். என்னன்னா, இதில் மோடியை கூட அவர் கூப்பிட்டுருக்கலாம் இந்த விழாவுக்கு, அதாவது ஒரு அவரை பாராட்ட வைக்கலாம். இல்லை, ஒரு விஷயம் அதில் என்னென்னா, அப்படி கூப்பிட்டுருக்கலாங்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவர் இளையராஜா வந்து அரசியல் சார்ந்த ஒரு பதவி இது நியமனம்னு சொல்ல முடியாது ஏன் பார்வையில். ஆனால் அவர் அண்மையில் வந்து இந்த மோடி வந்து தஞ்சாவூருக்கு வந்து இந்த ராஜேந்திர சோழன் விழா நடக்கும்போது அதில் இளையராஜா வந்து அந்த திருவாசகத்தை வந்து அவரை வந்து பாடி, அதாவது அந்த திருவாசகத்தில் இசை அவர் ஏற்கனவே இசையமைத்து பாடியிருந்தால் கூட அதனுடைய சில முக்கியமான இடங்களில் ஸ்லோகங்கள் எல்லாம் வந்து அவர் சொன்னதில் மெய்மறந்து மோடி வந்து அன்றைக்கி இருந்தார்.
திருவாசகம் வந்து நம்ம தமிழனுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை கொடுத்த, ஏன்னா அந்த மாணிக்க வாசகருடைய, அதனால தான் நான் வந்து மோடியை கூட அழைச்சிருக்கலான்னு சொன்னேன். இல்லை அது வந்து அரசியலாக கூட இருக்கலாம். இது வந்து உண்மையிலே கலைஞர் நடந்தால் கூட இதை பாராட்டுவில் இன்னும் முன்னாடியே நடத்திருப்பார். அதாவது இதில் பாருங்க, இளையராஜாவை முதல்ல வந்து சத்யங்கிற அந்த ஷியாமா சத்யன் அம்மா ஒரு தெலுங்கு மியூசிக் டைரக்டர், அவர் தான் வந்து தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட இவரை கொண்டு போய் சேர்த்து விட்றாரு. எப்படின்னா அந்த மியூசிக் டைரக்டர் இருக்கார், தெலுங்கு மியூசிக் டைரக்டர், அவருடைய மனைவி கல்பனான்றவங்க வந்து கோரஸ் பாடுறவங்க. இதில் ரைட்டு ஃபிலிமில். ஆமாம், அவங்க தான் வந்து இவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஆரம்ப காலத்தில் அவங்க வீட்டை தான் ஒரு ரூம் இவருக்கு வந்து கொடுத்து தங்க வச்சுருந்தாங்க. இவங்க அண்ணன் தம்பி அந்த 4 பேரும் 3 பேரும், பாஸ்கர், கங்கைமரன், இளையராஜா 3 பேரும். பாவலர் வரதராஜா அதுக்கு முன்னாடி அவர் காலம் அவர் ஊர்லேயே இறந்துட்டாரு. இங்கே 3 பேரும் சென்னை வந்தப்ப அவர் தான் கூப்பிட்டு அந்த வீட்டில் வந்து மயிலாப்பூரில் இங்கே தங்க வச்சுருந்தாங்க. வலசரவாக்கத்தில் சாலி கிராமத்திலே தங்க வச்சுருந்தாங்க. அவங்க இன்னும் கூட இருக்கிறாங்க. ஆனாலும் இவர் படங்களெல்லாம் அவங்களுக்கு வந்து கோரஸ் பாடக்கூட வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து வந்தவர் இவருடைய குரு தட்சிணாமூர்த்தி. தன்ராஜ் மாஸ்டர் வெஸ்டர்ன் மியூசிக் தான் கிட்டார் வந்து. ஆமாம், அவரு குரு, உண்மையான குரு தட்சிணாமூர்த்தி. அப்படியெல்லாம் இவர் இசையை ஒரு சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்து கற்றுக்கிட்டு இசை வந்து ஒரு சாரருக்கு மட்டும்தான் அப்படின்னு இருந்த காலத்தில் இவர் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு கிராமத்தான் உலகையே மரள வைக்கும் அளவுக்கு 1000 படங்களுக்கு அதாவது இதுக்கு இசை பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் அவருக்கு பாராட்டு. அதாவது இவருக்கு இது குரு வந்து நம்ம தட்சிணாமூர்த்தி இவங்கெல்லாம் சொல்கிறத விட அவங்க அண்ணன் வந்து வரதராஜன் வந்து பாவலர் வரதராஜன், அவர் தான் இவங்க எல்லாருக்குமே வந்து அவர் வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த பிரச்சாரங்களுக்கு கேரளாவுக்கெல்லாம் இவங்க வந்து மாட்டு வண்டியில் போவாங்களாம். ஆமாம், ஹார்மோனி போட்டி தள்ள வச்சுட்டு அப்போ வந்து அவர் போட்ட பல டியூன்கள் தான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்காக அவர் பாடின அந்த வரதராஜன் பாடின பாடல்கள் தான் அவர் பல்வேறு திரைப்படங்களில் அவர் வந்து அதை பயன்படுத்தியிருக்கார். ஆரம்ப இதில் வந்து அன்னக்கிளிலேயே வரக்கூடிய அந்த இதுக்கு வந்து 2 பாட்டு வந்து பாவலர் போட்டு கொடுத்த டியூன் அப்படிங்கிறது தான் அவர் இன்றைக்கும். பாவலர் மேலே இவருக்கு என்றைக்குமே ஒரு தனி மரியாதை உண்டு, யாருக்கு, இளையராஜாவுக்கு. அதனால் அவருடைய அந்த வரதராஜனுடைய பசங்க 4 பேருக்குமே இவர் வந்து சென்னையில் எப்படி கங்கை மரம் இவங்களுக்கெல்லாம் பாஸ்கருக்கெல்லாம் அவங்களுக்கு என்னென்ன சினிமா சார்ந்த தொழில்கள் தான், அவங்க வேறு தொழிலுக்கே போகல. அதே மாதிரி வரதராஜன் பசங்களுக்கும் அவர் அந்த உதவியை அவர் வந்து இளையராஜா வந்து செஞ்சார். 2வது இளையராஜா வந்து அவருக்கு இசைக்கு வந்து மிகப்பெரிய வரமாக அவர் நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த ஆன்மீக ரீதியாக அவர் எடுத்துக்கிட்ட தியானம் இதுதான் மெயின். அதுதான். ஏன்னா நான் ராஜகிரணன் நானும் நண்பர்கள், அதனால் இளையராஜா நாங்கள் அடிக்கடி சந்திப்போம், போவோம், பார்ப்போம். அப்போ ராஜகிரணன்ட்டெல்லாம் அவர் என்ன சொல்லுவார், ஒவ்வொரு முறையும் ஒரு சித்தர்கள் குருவை பாருங்கன்றார். ஆமாம், அந்த விசிறி சாமியார்ன்றது சாதாரணமாக திருவண்ணாமலையில் இருக்கும்போது யோகி ராம் சுரத்குமார், நானும் ராஜகிரனும் யோகி ராம் சுரத்குமாரை போய் சந்திக்கிறோம், பழங்களை வாங்கி கொடுத்துட்டு சாதாரணமாக ரோட்டில் நடந்து போகும்போது பின்னாளில் அவர் பெரிய சித்தராக வந்தார்னு வச்சுக்கோங்க. அதே போல் மாயி, ஆமாம் மாயி, அவங்க சேலத்தில் அவங்களையே இவர் பார்க்க சொல்லியிருந்தார். இப்படி இவரே ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு பல முறை இவர் அங்கேயே போய் தங்கிடுவார், அங்கேயே இருப்பார். இப்படி ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நாட்டம் உள்ளவர் இளையராஜா. அது மட்டுமா, ராஜகோபுரத்தை கட்டி கொடுத்துருக்காரு. ஆமாம், இது இதில் ஸ்ரீரங்கத்தில். ஆமாம், அந்த ராஜகோபுரத்தை கட்ட போகும்போது எம்ஜிஆரோட இவருக்கு ஒரு நெருங்கின தொடர்பு கிடைக்குது. காரணம் வந்து அந்த ராஜகோபுரம் கட்டினோம்னா அவங்க ஆட்சிக்கே வந்து இதாக இருக்கும் அப்படின்ட்டு எம்ஜிஆர்ட்ட சொல்லிடுறாங்க. அப்போ ஒன்று எம்ஜிஆர் கூப்பிட்டே இளையராஜாட்ட அதை பேசுகிறார். அவர் வந்து ஏன் ஆட்சி போனாலும் பரவாயில்ல, ராஜகோபுரம் வந்து எழும்பி ஆகணும், நீங்களே அந்த முயற்சியை பண்ணுறதுக்கு உண்மையிலே எம்ஜிஆர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி அன்றைக்கி அந்த முழு நிகழ்ச்சியாக அது நடந்தது. 2வது வந்து இளையராஜாவுக்கு வந்து எப்படி நம்ம கலைஞர் நல்ல நெருங்கின பழக்கம் உண்டோ, அது மாதிரி அரசியல் சார்ந்து தமிழ்நாட்டில் இருந்த அனைத்து தலைவர்களோடையுமே அவருக்கு ஒரு நெருக்கின ஒரு இது உண்டு, நட்பு. ஜெயலலிதா எல்லாரோடையுமே. அதான் ஆன்மீகத்தை சொல்லிட்டு இருந்தோமே. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூகாம்பை கோயிலுக்கு போயிட்டு வைர கிரீடம் கொடுத்தது, 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர கிரீடம் கொடுத்துருக்காரு. ஆமாம், இப்படி வந்து ஆன்மீகத்துக்கு வந்து மூகாம்பிகா அப்படிங்கும்போது அவர் இங்கே இருந்தபடியே மூகாம்பிகா இதுக்கு அடிக்கடி காரில் போயிடுவார். அதாவது மற்றவங்க ட்ரெயினில் போகிறத விட இங்கேருந்து கார்லேயே. அப்படி ஒரு தடவை போகும்போது நம்ம மலையூர் மம்பட்டி தயாரிப்பாளர்
ராகவன் தம்பி கூட்டிகிட்டு போனார். அவருக்கு வந்து பெரிய ஒரு இது கிடையாது. அந்த படத்தில் வந்து இளையராஜா தான் இசை. அந்த நடிகர் தியாகராஜனுக்கு மாபெரும் பேரை வாங்கி கொடுத்த படம் அந்த படம். அப்போ ஆமாம், அதில் வந்து அவர் இளையராஜா அதே மாதிரி இன்னொரு படம் இளையராஜா திரையில் வந்து தலை காமிச்சது நடித்ததுன்னு சொல்லப்போனால் தமிழ்மணி எடுத்த தர்மபத்தினி படம். அதில் வந்து கார்த்திக் வர பாடல் காட்சியில் இவர் வந்து ஒரு மேடையில் தோன்றி பல கதாநாயகர்கள் இவருடைய பாடல்களால தான் மிகப்பெரிய ஸ்டார்களாக வந்தாங்க. ரஜினி, கமல், ராமராஜன், விஜயகாந்த், எல்லாரையும் சொல்லலாம். எல்லாரையும் விஜய் கூட வந்து காதலுக்கு மரியாதை படத்தில் அந்த இவருடைய பாடலால் தான். அதே மாதிரி பாலுமகேந்திரா வந்து இவர் இளையராஜா தான் அவரை பொறுத்த வரைக்கும். காலையில் வந்து இவர் பிரசாத் ஸ்டுடியோவில் இவர் இருக்கும்போதெல்லாம் 5 மணிக்கு வந்து 5:30க்கெலாம் அவர் வந்துடுவார். 6:30க்கு தோளில் பைய மாட்டிட்டு பாலுமகேந்திரா வந்துடுவார். அவங்க 2 பேருக்கும் அப்படி ஒரு இணைப்பு நட்பு இருந்துச்சு. இதையெல்லாம் மீறி இளையராஜாவுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி மேலே இன்ட்ரெஸ்ட். அவரே கேமரா வாங்கி வச்சுக்கிட்டு இயற்கை காட்சிகள். இதுதான் இந்த மூகாம்பிகாவுக்கு போகும்போது அவர் கிட்டத்தட்ட ஒரு 5000 ஃபோட்டோஸ் எடுத்திருப்பார். மூகாம்பிகா கோயிலே விதவிதமாக அந்த குடசாத்திரி மலைன்னு மூகாம்பிகைக்கு மேலே ஒரு மலை இருக்குது. இவர் நடந்தே அங்கே போய் அந்த மலை மேலேருந்து அந்த வியூ, டாப் வியூ வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி இந்த ஷாட்லாம் நம்ம பார்க்குறோமே, ஹெலிபேட் ஷாட், அது மாதிரி அங்கே டாப் வியூவில் கோயிலை எடுத்து உண்மையிலேயே மூகாம்பிகா கோயில் இவருனால தான் அந்த கொள்ளுரையே பிரபலமானது. 2 பேர் பல விருதுகள் வாங்கியிருக்காங்க. பத்மபூஷன் வாங்கியிருக்காரு, 5-6 தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரு. இப்படி ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்காரு. எல்லாமே அவருடைய திறமைக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் அது எல்லாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவருக்கு வந்து 2 பையன், ஒரு பொண்ணு தான் சமீபத்தில் காலமாகிட்டாங்க. அவருடைய மனைவியும் காலமாகிட்டாங்க, ஜீவா. அவங்களும் வந்து ஆனால் அவங்க வந்து அது வந்து ஆல்ரெடி அவங்க அக்கா பொண்ணு தான். அதாவது இவங்களுடைய சிஸ்டர் டாக்டர் தான் அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே இளையராஜாவுக்கு வந்து அப்போ இளையராஜா காலையில் உணவே வந்து வெறும் 2 பட்டர் பிஸ்கட் தான் சாப்பிடுவார். ரொம்ப பேர் தெரியாது. அது அவர் அடிக்கடி பார்த்தீங்கன்னா மாதுளை பழத்தை உரிச்சு ஒரு டப்பா வச்சுக்கிட்டு அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். ஆமாம், அது வந்து பழத்தை அது அப்படி ஒரு பழக்கம். அதுதான் அவருடைய 84 வயசுக்கும் சுறுசுறுப்பை கொடுத்துருக்குன்னு இல்லை. 4:30 மணிக்கெல்லாம் வந்து சோமசுந்தர பார்க் இங்கே வந்து இதில் வந்து முதல்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ரவுண்டு வாக்கிங் போயிடுவார். சோமசுந்தர 6:30 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்டுடியோ இல்லை, நான் 4:30 மணி விடிய காலைல. அதுக்கப்புறம் 5:30 மணி வரைக்கும் வாக்கிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து குளிச்சுட்டு நேரம் 6 மணிக்கெல்லாம் பிரசாத்தில் போய் உட்காந்துருவார். அது மாதிரி அந்த இது வந்து ஒரு தெய்வீகமாகவே தொழில் இசை தான் அவருக்கு. ஆமாம், அதாவது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, பெரிய ஆட்கள்லேருந்து கடவுள்லேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நீ எந்த தொழிலில் ஈடுபடுறியோ அந்த தொழிலில் மனப்பூர்வமாக டெடிக்கேட்டிவாக நீ இருந்தீன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் அப்படின்னு சொன்னார். அதுக்கு உதாரணம் இளையராஜா தான். அதுதான். 2வது வந்து இவர் மேலே பல்வேறு முரண்பாடுகள்லாம் சொல்லுவாங்க. அவர் இசையமைக்கிற பாட்டுக்கு ரைட்ஸ்க்காக அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை கொடுங்க, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். இருந்தாலும் அவருடைய திறமையை நாம் பாராட்டிகிட்டு இருக்கணும். இன்றைக்கி பல கோடி மக்கள் இசையை வந்து நைட்டில் கேட்டுட்டு தான் தூங்குற உண்மைதான். ஏதாவது இசை அவர் வந்து எப்படி நம்ம வந்து மற்ற இந்த கார் வந்து ஜெர்மனியில்னு வந்துச்சு, இது இங்கே இருந்துச்சு, மேலே வெளிநாடுகள்லாம் சொல்கிறோமோ, இந்த தமிழ் மொழிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இந்த இசையை வந்து இளையராஜா கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் உருவாக்கின இந்த சிம்பனி வந்து இன்னொரு 100 ஆண்டுகள் கழித்து எப்படி நம்ம பீத்தோவன் இசை இந்த இசையெல்லாம் நம்ம பேசுகிறோமோ அது மாதிரி இந்த சிம்பனியை வந்து நம்ம வந்து நிச்சயமாக அந்த 100 வருஷம் ஆனால் கூட வாழும். நமக்கு சிம்பனிங்கிறது எப்படி தெரியும்? இளையராஜாங்கிறவர் இசையமைக்க போனார். ஆமாம், என்னடா இன்னும் சிம்பனின்னு இவர் பெரிய இதாக ஓடிட்டு வந்துட்டு இருக்காரு என்னன்னு பார்க்கும்போது தான் அதன் மூலம் தான் இவர் மூலம் தான் நமக்கு வந்து தமிழகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே அறிமுகமாச்சு. இப்போ அரசு பாராட்டு விழாலேயே இந்த சிம்பனியுடைய ஒரு சில வடிவங்களை இங்கே தமிழ் மக்களுக்காக அவர் திரும்ப இங்கே வாசிக்கிறார். இதுக்காகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர்லேருந்து லண்டன்லேருந்து ஒரு பெரிய ஒரு 3 விமானத்தில் இந்த ஃபுல் எக்யூப்மெண்ட்டோடைய இந்த கலைஞர்கள் வந்து சேர்றாங்க. ஆமாம், இப்போ இந்த லைவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆமாம், அந்த நேரடியாக வந்து அந்த வாத்திய கருவிகளை இசையமைச்சு அதை இசையில் சேர்க்கறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது இசைஞானி இளையராஜா அப்படிங்கிறது அவர் வந்து என்ன, அவர் மனசில் தோணுனதை சில நேரங்களில் டக்குன்னு பாடலில் உருவாக்கிடுவார். அவர் அது மாதிரி உருவாக்குன பல பாடல்கள் வந்து கதையே உருவாக்காமல் இப்போ டக்குன்னு ஒரு 5 பாட்டு என்கிட்ட இருக்கு இருந்தாங்க வச்சுங்க
அப்படின்னு கொடுத்து ஒரு தடவை மணிவண்ணன் அப்படி கொடுத்த படம் தான் வந்து இந்த இளமை கோலங்கள்னு நம்ம கோவை தம்பி அவர்கள் பண்ண படம். 5மே சூப்பர் ஹிட் சாங்ஸு. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த இதில் ராசாவன் மனசிலே இதில் கூட உங்களுக்கு அது மாதிரி தான் ஒரே நாளில் கொடுத்தாருங்க 5 பாட்டு. அவர் அந்த படத்துக்கே வந்து மியூசிக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ராஜ்கிரன் தான் ராகதேவன் அவருக்கு வந்து அந்த பட்டத்தை கொடுத்து எப்போ காலில் விழுந்துருவார் போயிட்டு. அப்படி இருக்கும்போது இவர் மியூசிக் பண்ணலன்னு சொன்ன உடனே அவர் உடஞ்சி போயிட்டார், இடிஞ்சு போயிட்டார். ஏன் அவருடைய உடம்புல ஆவி மட்டும்தான், ஆவியே இல்லை, உடம்பு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு போயிட்டார். அப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, அவரே ராஜா சாரே மியூசிக் பண்ணுவார், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படி. வேலையை பார்த்த பிறகு அது ஒரு பெரிய கதைன்னு வச்சு அதை திரும்ப இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அவரே மியூசிக் பண்ணார், ஒரே நாள் 5 சாங் கொடுத்தாரு. அந்த 5 சாங்கும் மிகப்பெரிய ஹிட்டு. அந்த படமும் சில்வர் ஜூப்ளி. ராஜ்கிரண் அந்த படம் தான் வந்து இளையராஜா விட அதிகப்படியான சம்பளம் வாங்குகின்ற ஒரு கதாநாயகன் ஆக்கிய படம் அதுதான். அதுக்கு வந்து முழு முதற் காரணம் இளையராஜான்னு சொல்லலாம். இப்படி அது ஒரு தனிக்கதை. அந்த அளவுக்கு உருவாக்கக்கூடிய வல்லமை இளையராஜாவுக்கு உண்டுங்க. ஒரு இசையமைப்பாளருக்கு படத்தை வெற்றி பெற வைக்கவும் முடியும், கதாநாயகர்களை உருவாக்கவும் முடியும் அப்படிங்கிறதுக்கு இளையராஜா தான் உதாரணம், வேறு யாரும் கிடையாது. ராமராஜனே பார்த்தீங்கன்னா இளையராஜாவால் தான் அவர் மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக வந்தார். இளையராஜாவுடைய பாடல்கள் மட்டும் இல்லைன்னு வச்சுருக்கீங்க, அவர் வந்திருக்க முடியாது. ராமராஜனே ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக்கினார். இப்படி பல பேர் அது ஒரு கட்டத்தில் இப்படி பல பேரை ஹீரோவாக்கியிருக்காரு. பல சாதாரண தயாரிப்பாளர்களை கோடீஸ்வரன் ஆகியிருக்காரு. கோவை தம்பி இவர் சாதாரணமான ஒரு அந்த வீடியோ கிராமத்திலேருந்து, சாதாரண குறுக்கிராமத்துலேருந்து இப்போ கொஞ்சம் கூட படிப்பு அறிவும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு அதாவது பள்ளி பருவத்தை முழுமையாக நிறைவேறாத ஆட்கள். 2வது இவருக்கு அந்த காலகட்டங்களில் அவருக்கு இருந்த நட்பு வந்து ஒரு பெரிய ஒரு பலம். பாரதி ராஜாவுடைய தொடர்பை வந்து நம்ம இந்த நேரத்தில் பதிவு பண்ணோம். 2 பேரும் வந்து அந்த இணை பிரியாமல் இருந்தாங்க. வைரமுத்து இளையராஜா காம்பினேஷன் சாங்ஸ், பாரதி ராஜா வைரமுத்து இளையராஜா சாங்ஸ், அது வந்து ஆமாம், அது வைரமுத்துனுடைய வைர வரிகள்ங்கிறது அவரும் இளையராஜாவும் சேர்ந்து ஒர்க் பண்ண படங்கள்ல தான் அந்த இதெல்லாம் கிடைச்சது. இன்னைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வந்து வைரமுத்துக்கு தமிழக அரசு பாராட்டு விழா நடத்தலாம். அவருடைய அந்த கவிதை இன்னைக்கு வைரமுத்து அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கவிஞர்கள், ஆற்றல் மிக்க கவிஞர் தமிழில் யாருன்னா அவர் தான். அவருக்கு நடத்துவாங்கன்னு நினைக்கிறோம். இப்படி இளையராஜா பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. என்ன பாடல்கள் அது வந்து அதாவது முதல்ல ஹிந்தி பாடல்களை மட்டுமே ரசித்த ஒரு சமூகத்தை வந்து டக்குன்னு ஆமாம். ஏன்னா முதல்ல வந்து ஹிந்தி பாடல்கள் தான் பெரிய நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி, இந்துஸ்தானி தான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததை வந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி சாதாரண பறையிலேருந்து ஒரு நல்ல ஒரு இசைங்க வர முடியும் அப்படின்னு சொல்லி சாதாரண அந்த இதுதான் இந்த கிராமத்து இசை. தமிழ் கிராமத்தில் பாரம்பரிய இசையை இன்னைக்கு வந்து அது இன்றைக்கி சிம்பனியாக வளர்ந்துருக்குன்னா அது ஒவ்வொரு தமிழனும் தான் காலரை வந்து தூக்கிக்கிட்டு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இளையராஜாவுடைய மிகப்பெரிய சாதனை. அவர் வந்து இன்றைக்கி வந்து 1000 தான் இசையில் வந்து பல்வேறு வர்ணங்கள் ராகங்கள் எல்லாம் சொன்னாலும் கூட இந்த கர்நாடக சங்கீதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ராகங்களை கூட அவர் தான் திரைப்படத்தில் அப்படி அதாவது அமிர்தவர்ஷினி ராகத்துலேருந்து எல்லா ராகமும், அமிர்தவர்ஷினி ராகமே வந்து மழை பெய்யறதுக்காக உள்ள ராகம். ஆனால் அந்த ராகத்தில் ஒரு 2-3 நிறைய பாடல்கள் போட்டிருப்பார். அது மழை, அந்த பாட்டு ஷூட்டிங்கில் கூட மழை வந்துடும். அது மாதிரியான நிகழ்வுகள்லாம் அப்படி ஒரு இறையோடு நெருங்கின ஒரு இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டான்னா அது நம்மளுடைய இசைஞானி இளையராஜா தான். அவரை பற்றி அவருக்கு ஒரு தமிழக அரசு வந்து ஒரு சரியான தருணத்தில் இந்த பாராட்டு விழா நடத்துதுங்கிறது என்னுடைய பார்வை. மிகப்பெரிய விஷயம் இது. வந்து எந்த விதமான அரசியல் நோக்கமும் இல்லாமல் தமிழக அரசு பண்ணுதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த பாராட்டு விழா இப்போ ரஜினியே வந்து இவரை என்ன சாமி அப்படின்னு தான் கும்பிடுவார். யாரோ இளையராஜாவை அந்த மாதிரி அவருக்கு என்னைக்கு இருந்தாலும் அவருக்கு என்ன சாமி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி கமலும் வந்து இளையராஜா இசையில் பாடுறத தனக்கு ஒரு பெரிய வேள்வியாக அவர் நினச்சிக்குவார். 2 பேருமே நாளைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது பெரிய ஒரு இது. தமிழக மக்களுக்கு திரையுலகமே போகணுங்க. ஆமாம், ஏன்னா எல்லா நடிகர்கள் படத்துக்கும் இவர் இசையமைச்சு அந்த பாடல்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். அதனால் தமிழ் திரையுலகமே அங்கே போகணும். ஓகே, நம்மளும் வந்து இந்த தருணத்தில் அவருக்கு இசைஞானி அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் வணங்குவோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.